பாமகவை புகழ்ந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்கிறத உங்களால் நம்ப முடியுதா? இப்போ நம்முடைய கூட்டணி கிடையாது, இனி வருவாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. ஆனால் அதை சார்ந்த எம்எல்ஏ, அதுவும் 2 பிரிவா, ஒன்று ராமதாஸ், இன்னொன்று அன்புமணி அவர்கள், 2 பிரிவாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கட்சியை பற்றி, நம்ம ஆட்சியை பற்றி புகழ்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எந்த அளவுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கோம். உதயநிதி அவர்களுடைய இந்த ஸ்பீச் எக்ஸாக்டாக கருணாநிதி அவர்கள் எப்படி ஒரு கட்சிக்குள்ளே ஊடுருவாரோ அதே மாதிரியே இருந்ததாக பல நபர்கள், பல கழக உடன்பிறப்புகள் அவங்களுடைய கருத்தாக பதிவு செஞ்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, தேவையானதாக இருக்குது. எழுதி கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, அவர் பேசுகிறதா இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு அரசியல் தலைவராக, அரசியல்வாதியாக மாறிக்கொண்டு வருகிறார். இதற்கு ஈடு கொடுக்கும் வகையாக அடுத்த கட்ட நபர்கள், தலைவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் அதிமுக கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து வருகிறது. அதிமுகவுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் இருக்கா, பாஜக உட்கட்சி பூசல், பாமகவினுடைய உட்கட்சி பூசல், இப்படின்னு சொல்லி பல தகவல்களும் பல செய்திகளும் திமுகவுக்கு ஆதரவாக மாறி வருகின்றன. அப்படி என்ன அரசியல் களத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அமித்ஷாவை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த செய்தி தான் இன்னைக்கு ஹாட் நியூஸ். நேஷனல் லெவலில் இந்த செய்திக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். டெல்லிக்கு விரைந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னும், அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தார். கரெக்டாக ஒரு 10 மணிக்கெலாம் அவருக்கு டைம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. 20லிருந்து 25 நிமிடங்கள் இந்த ஒரு கூட்டம் நடைபெற்றதாகவும், முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் வந்த நபர்களை முன்னாடி போக சொல்லிவிட்டு தனியாக அமித்ஷா அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20 நிமிடம் பேசியிருப்பார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை இப்போ ஏன் பேசணும், சந்திக்கணும்? முதல் விஷயம், செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த கெடு இன்றுடன் முடிவடைகிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள், அதிமுகவை விட்டு விலக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி இல்லையா நாங்கள் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக கழக பொதுச் செயலாளருக்கு ஒரு சவால் விடுத்திருந்தார். உடனடியாக செங்கோட்டையன் அவர்களுடைய பதவியும் ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய எந்த விதமான உறுப்பினர் சேர்க்கையிலும் அவர் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியானது. செங்கோட்டையன் அவர்கள் நான் ரொம்ப ஜாலியாக தானே இருக்கேன், நான் வைப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அவர் பேட்டி கொடுத்தாலும் அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு கப் சிப்புனி மாறி போச்சு. அதன் பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அப்படி சந்தித்த போது என்ன பேசினார் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாது. ஏன்னா அது 2 நபர்கள் மட்டுமே இருந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் சென்னையில் பாஜகவினுடைய முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பங்கு பெற மாட்டார், அவருக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் அதில் பங்கு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. குஷ்பு அவர்கள் முதல் இப்போது அண்ணாமலை அவர்கள் வரை அப்படின்னு சொல்லி பாஜக 2026 தேர்தலை எப்படி களம் காண வேண்டும், எந்த மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவங்க ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், அதிமுகவினுடைய கூட்டத்தில் பாஜகவினுடைய பங்கு என்ன, அதிமுகவினுடைய வெற்றியில் பாஜகவினுடைய பங்கு என்ன, பாஜகவினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. இந்த நேரத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயம், அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு சிண்டிகேட் அமைப்பு அண்ணாமலை அவர்களை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களிடமிருந்து பிரித்து வைப்பதாக செய்திகள் வெளியாகின. உண்மையிலேயே பாஜகக்குள்ள ஒரு சிண்டிகேட் குரூப் உருவாகினது என்றால், இதே அண்ணாமலை அவர்களுக்காகவும் ஒரு சிண்டிகேட் குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை வார் ரூம் அப்படின்னு சொன்னாங்களே, அது சரியில்லையா, இல்லை இதுதான் சரியா? அப்போ பாஜகக்குள்ளே இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் அதிமுக கூட்டணிக்கானது, இல்லை அதிமுக கூட்டணியை விட்டு விலக்க வேண்டும் இப்படின்னு சொல்கிற 2 கொள்கையுடன் 2ஆக பிரிந்து நிற்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வீழ்ச்சி அடைந்து விட்டது என்றால் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், திமுக வென்று விட்டால் அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. கூவத்தூரில் நடந்தது என்னன்னு தெரியுமா? துரோகத்தை பற்றி பேசுறதுக்கு துரோகத்துக்கே உருத்தானவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரெல்லாம் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருப்பது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி டிடிவி தினகரன் அவர்கள் கூவத்தூரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அம்மா இறந்துடுறாங்க, ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்துடுறாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வராங்க.
எம்எல்ஏக்கள் கூவத்தூர் ரிசார்ட்டில் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். அந்த எம்எல்ஏக்களிடம் இருந்து கையெழுத்து அப்படிங்கிறது பெறப்படுகிறது. கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களிடம் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரும் சைன் போட மாட்டாங்க. ஸோ சைன் போட்ட பிறகு நீங்கள் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் போதுன்னு சொல்லி இப்படித்தான் நம்பிக்கை துரோகம் செய்தார் என்கிற மாதிரியான விளக்கத்தை கொடுத்தார் டிடிவி தினகரன் அவர்கள். இதற்கான விளக்கமோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விமர்சனத்தையோ இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிப்பது தான் எங்களுடைய முதலாவதான வேலை அப்படின்னு சொல்றத டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சசிகலா அவர்கள் இந்த விஷயத்தில் இன்னும் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பே பல நபர்களையும் ஒன்று சேர்த்து பழக்கப்பட்ட நான் மீண்டும் அதிமுகவை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் கூறியது எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்ற அந்த கேள்வியுடன் அதிமுக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1 அணி 2 அணி 3 அணி 4 அணியாக பிரிந்திருப்பது அதிமுகவினுடைய பலவீனத்தை அதிகப்படுத்துது. திமுகவினுடைய பலத்தை சும்மா பல மடங்கு அதிகப்படுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் போதும், அதிமுக பலவீனப்பட்டு விட்டது அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி போதும் திமுகவினுடைய பலம் அதிகரிப்பதற்கு. எப்போதுமே அப்படித்தானே, ஒரு யுத்த காலத்தில் எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசன் அந்த படை சரியில்லை அப்படின்னு சொல்றது காது வாக்கில் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸுக்கு தெரிஞ்சாலே போதும் இவங்களுக்குள்ள ஒரு தெம்பு வந்துடும், அந்த படை சரியில்லையா சீக்கிரமாக வீழ்த்திடலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ எதிரிக்கு பலவீனம் என்ன அப்படிங்கிறத இங்கே நாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா எதிரியை வீழ்த்தி விடலாம். அதே நேரத்தில் எதிரி நம்ம பலவீனத்தை கண்டுபிடித்து விட்டான் என்றால் எதிரி நம்மையும் வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் 7 மாதங்கள் இருக்குது எலெக்ஷனுக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது, கூடிய சீக்கிரம் திமுக பலவீனப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இல்லையே. முப்பெரும் விழா கரூரில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தப் போகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகுது. இந்த முப்பெரும் விழாவில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த கர்ஜனையுடன் திமுகவினுடைய தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் சொற்பொழிவாற்றப் போகிறார்கள் என்பதும், இந்த ஒரு கூட்டத்திற்கு பிறகு இதே மாதிரியான ஒரு அரசியல் கூட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த கட்சியாலும் செய்ய முடியாது என்பதை பறைசாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது நிறைவேறுமா என்கிற ஒரு கேள்வியும் உருவாகியிருக்கிறது. 100 கோடி செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் செலவழிக்கக்கூடிய தொகையாக இருக்க வாய்ப்பில்லை. இது கழகத்தினுடைய செயல்பாடு, கழகம்தான் இதற்கான செலவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அதற்கான கணக்கையும் காண்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். சும்மா எலெக்ஷன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மாநாடுகள் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது. இங்கே பரப்புரை அப்படின்னு சொல்வதும் ரோட் ஷோ அப்படிங்கிறதும் பல நேரங்களிலும் பல முக்குகளிலும் பலவிதமான தெருக்களிலும் வலம் வர ஆரம்பித்து விட்டது. இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறதுல மீண்டும் ஒரு ரோட் ஷோ. பட் இந்த முறை ரேம்பாக்கு தான். விஜய் அவர்கள் அந்த ரேம்பாக்கை செஞ்சதுலேருந்து மீண்டும் அடுத்தடுத்த தலைவர்கள் இந்த ரேம்பாக் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு முன்னாடி சில அரசியல் தலைவர்கள் ஸ்டேஜுக்கு முன்னாடி நடந்தாலும் விஜய் அவர்கள் நடந்ததற்கு பிறகு அது ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமித்ஷா அவர்களை சந்தித்து வெளியே வரும்போது கைக்குட்டையை வைத்து மூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய முகத்தை அப்படிங்கிறது ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு. ஏன் முகத்தை மறைத்தார், இல்லை முகத்தை மறைத்தது ஒருவேளை பிஜேபியுடனான அந்த அலையன்ஸ் முடிய போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது புதிதாக உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது திமுகவினுடைய பலம் அதிகரிக்கிறது, அதிமுகவினுடைய பலவீனம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பாஜக உட்கட்சி பூசலால் பாதிப்படைந்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய விரிசல் உட்கட்சி பூசலாக மாறி 4 அணிகளாக மாறியிருப்பதும் மிகப்பெரிய அளவில் இந்த 2026 தேர்தலை பாதிக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கள் மிகப்பெரிய வைரலாக மாற்றப்படும் போது இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை மாற்றுவதற்கான ஐடி விங் கொஞ்சம் சாதாரணமாக செயல்படுவதாகவே நாம் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அடுத்த சனிக்கிழமை என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போதே பல அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பாதிப்பை, ஒரு கிளியை ஏற்படுத்தி இருக்கலாம். இன்னும் இதே மாதிரியான ஏகப்பட்ட செய்திகளை பார்க்க போகிறோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.